மக்களே, நான் இன்றைக்கு முதல் கட்டமாக ஒரு சொறிநாய்க்கு இப்போ இதுக்கு முதல் ஒரு பதிவில் நான் சப்போர்ட் பண்ணினேன். உங்களுக்கே தெரியும், ஒரு பைத்தியம். திருப்பியாவது நான் பாவஸ் போடுறேன்டா அது உண்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. என்ன சப்போர்ட்டுன்னு சொன்னால், நான் அது அரசியலை விட்டு போன்னு தான் சரி, ஏதோ இந்தியாவுக்கு அது போக முதல் சரி என்று அது திருந்து இன்னும் 3 வருஷம் கிடக்கு தானே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வந்துட்டு நான் அதை சரி இது திருந்திட்டு ஆகணும்னா அந்த கடைசி பதிவை நான் பார்த்தேன். நான் நினைக்கிறேன் 13ஆம் நினைக்கிறேன். அதுண்ட ஒரு பதிவை பார்த்துட்டா நான் அதுக்கு திருந்த நினச்சிட்டு ஒரு பதிவு போட்டேன். ஆனால் அது இப்போ போய் இந்தியாவில் போய் குழப்பி அடித்து அது ஐயோ எனக்கு தாங்க இல்லாது. எல்லோரும் கேட்கினமே அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் சப்போர்ட் இல்லையாப்பா, சரியா ஒருத்தனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தானே வேணும், திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் நான் நினச்சது. ஆனால் அது திருந்தே இல்லை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அது இல்லை பிரச்சனை. ஆமக்கரை, அதாவது சீமானன்னா ஆமக்கரைக்குன்று தான் இப்போ பிரச்சனை. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க ஜனங்கள் எல்லாருக்கும். இலங்கையில் பொதுவாக ஆமக்கறி சாப்பிட்றது, ஆமை சாப்பிட்றது இங்கே பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குருநகர், பாசவூர், எல்லா இடம் அதிகமான இடத்துல, அங்காலம், கொழும்பு, யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இந்த ஆமைக்கறி சாப்பிட்றது. நான் சாப்பிட்றேன் இல்லை, ஆமைக்கறி சாப்பிட்றது ஜனங்கள். இலங்கையில் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வேணுமெண்டா அந்த லூஸுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆமைக்கறி. இப்போ நீங்கள் குருநகர் மார்க்கெட்டில் ஒழிச்சு விற்பாங்க, என்ன போலீஸ் பிடிக்குமே. இலங்கையை புத்த சமயத்தை பின்பற்றுறவங்க அதிகமான ஆக்களுடைய இந்த ஆமைக்கறியை தடை செய்திருக்கிறாங்க. மற்ற உலகத்தில் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளில் ஆமை அழிஞ்சு போகுதுன்றக்காண்டி அந்த ஆமை இப்போ நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அவங்க டோல்பின் சாப்பிடுவாங்க, வேல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா அந்த திமிங்கலம். ஆனால் ஆமை இங்கே இலங்கையில் சாப்பிட்றது அது ஒன்றும் இல்லை. ஒழிச்சு இருந்தாலும் இப்போ சனம் வாங்கி சாப்பிடும். அது ஒரு கொஞ்சம் இறைச்சே சரியான விலை. 2வது ஆமை அந்த லூஸு சொல்லுது, ஆமை என்ன கொஞ்சமாக தான் லூஸுகள். அதாவது ஆமை 200 கிலோவுக்கு மேலே கடல் ஆமை வடிவாக காட்டுக்கொள்ளுங்கோ. இந்த நாளுக்கு இந்த காட்டில் உள்ள ஆமை தான் குட்டி ஆமை, அதுதான் 2 கிலோ 1 கிலோ இருக்கும். கடலில் உள்ள ஆமைகள் 200 கிலோவுக்கு மேற்பட்ட ஆமைகள் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன், கணவருக்கு தெரியும். கடல் ஆமையாக பெரிய ஆமை அது இலங்கையில் சாப்பிட்றது அது ஒன்று. 2வது இந்தியா மக்களுக்கு இந்த ஆமைக்கறி தெரியாது. அதுக்காக வேண்டி அவைக்கு தெரியாண்டக்காக வேண்டி உலகத்தில் சாப்பிட்றன்ற எண்ணம் இல்லை. நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனீங்களேன்னு சொன்னால் அவையில் ஒரு டிஷ்ஷில் இந்த ஆமைக்கறியும் இருக்கும். அதே மாதிரி சவுத் அமெரிக்கா போங்கோ, போனால் தான் உலகத்தில் என்ன நடக்க முடியும். அங்கே ஆமைக்கறி இருக்கப்பா, ஆமைக்கறி ஒன்றும் கெட்ட இல்லை. இதை விட இன்னும் ஒன்று சொல்கிற மாதிரியாக கேட்டுக்கொள்ளுங்கோ. அதான் ஒரு இராணுவத்தில் அங்கே ஒரு கொமாண்டோ பிரிவுன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு இராணுவத்திலையும் இருக்கும் கொமாண்டோ பிரிவு. அந்த கொமாண்டோ ட்ரெயினிங்கில் உங்களுக்கு ஒரு பயிற்சியில் ஒன்று கிடக்கு. என்னென்னு சொன்னால், நீங்கள் கொமாண்டோன்னா உங்களுக்கு விளங்கணும் உண்டு. கொமாண்டோன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு டைம் குறிப்பிட்டு ஒரு அட்டாக் செய்கிறது, ஒரு கொமாண்டோ ரைட்டுன்னு சொல்கிறது. அது ஒரு எல்லா பயிற்சியும் இருக்கும். அதில் துப்பாக்கி சுடுறதான் பயிற்சி இல்லை, அதில் எல்லா பயிற்சியும் இருக்கும். அதில் ஒரு பயிற்சி தான் உங்களோட உணவு பழக்க முறைகளை கற்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் சில நேரம் ஒரு கொமாண்டோ ரைட்டுக்கு காட்டுக்கு போயிருக்கிறீங்கள், உங்களுக்கு சாப்பாடு இல்லை, 10-15 நாளாக இருக்கிறீங்கள். அப்போ உங்களுக்கு ஆமையை கண்டா அதை சாப்பிட வேணும், பாம்பை கண்டா சாப்பிட வேணும். ஏதோ உங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணியை மரத்தை வெட்டி அதில் வர தண்ணியை குடிக்கணும், நிலத்தில் போடுற அழுக்கு தண்ணியை குடிக்கணும். இதெல்லாம் ஒரு பயிற்சி, கொமாண்டோ பயிற்சியில். அதைத்தானப்பா சீமான் அண்ணன் செய்தவர். சீமான் அன்னைக்கு பயிற்சி கொடுக்க அவங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சாப்பாடு, நாமக்கரை. அது கொமாண்டோ பயிற்சியில் அது இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியா மக்களே உங்களுக்கு விளங்கிக்கொள்ளும். இந்தியா கொமாண்டோஸில் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. புலிகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் முதல் பயிற்சி கொடுத்தது கொமாண்டோ பயிற்சிகள் அதெல்லாம் இருக்குது. இந்தியாவிலேயும் மிருகங்களை சாப்பிட்ற காட்டில் உள்ள மிருகங்கள். இது ஆமை ஆமைக்கறி என்ற ஒரு நத்திங். அதை பற்றி நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வேண்டாம், நீங்கள் இது காட்டுங்கோ, படம் காட்டுங்கோ. ஆனால் இது விளங்கிக் கொள்ளணும். சீமான் அன்னைக்கு அதான் கொடுத்தது. இங்கே இதை இங்கேருந்து போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே போய் சொல்லி கேட்க ஆமைக்கறி கொஞ்சம் தான் பெற வேண்டி. இது ஒரு பைத்தியம். ஐயோ, இதை தாங்க இயலாது. இதுதான் என்னால் சொல்ல முடியும். உண்டோ இதுக்கு பிறகு என்ன சொல்ல கிடக்குது. அதில்
அவ்வளோதான். அப்புறம் அதை பற்றி நான் சொல்கிறேன். அது வந்துட்டு உள்ள ஆக்களை எல்லாம் இழுத்து கொழுவி இந்திய அரசியலில் வச்சு என்னென்று சொன்னால் விஜய்க்கும் எங்கட இலங்கை தமிழ் ஆக்களுக்கும் ஒரு கொள்கை. விஜய் பாவம் நல்ல விஷயம். விஜய் இந்த 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 பைத்தியத்தை பார்க்காது, சந்தோஷம், கஷ்டப்பட்டு போனது இது இவ்வளோ கூத்து செய்யுது மக்களே. நீங்கள் இதை பாருங்க எல்லாத்துக்கும். இதுக்கு உண்மையாக நான் இனிமேலும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இந்த நான் என்ன குலை கேட்டேன் எவ்வளோ அசிங்கன்னு சொல்லுங்க. இங்கேருந்து விஜய்க்காக வேண்டி கண்ணை இழந்தாலும் போனோம் அங்கேயோ கண்ணால் இன்னும் இந்த ஒருக்கா விஜய் பதவி இருக்கிற பார்க்கணும் ஆஹா ஐயோன்னு போச்சுது. அங்கே இவங்களுக்கு கண்டுகொள்ளையில் இவர் போய் சும்மா மெட்டாக்களை பார்த்துட்டு வந்தவர் பாருங்க. அதுவும் தன் சம்பளம் போகக்கூடாது இங்கே இன்றைக்கு பார்லிமெண்ட் கூடணுன்னு ஓடி வந்துட்டார். இங்கே இவர் இல்லைன்னாங்களா அழுதுனாங்களா? ஐயோ பார்லிமெண்ட்டில் போய் கதையும் கொண்டு வந்து சொல்லுது பார்லிமெண்ட்டில் முழு எங்கேயும் கொடுக்கலாமா இந்தியா காசு ஊதிட்டு. நீங்கள் மக்களை என்ன கோவிச்சால முதல் பதவியில் ஒரு ரூபாய் சப்போர்ட் என்ன அறிவிறதான் கொடுத்து நான். ஆனால் அது திருந்தாத இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன குறைக்காதீங்கோ சரியா? அவ்வளோதான். நன்றி, பாய்.